இந்த வீடியோவில் ஹோம்மேட் பிரியாணி மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிற நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். வீட்டில் எதுவுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பிரியாணி நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற மெயின் இன்க்ரீடியன்ஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் நம்ம அந்த அன்னாசி பூ, அந்த பிரியாணி இலை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப ஒரு 5-6 இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதோட ஃப்ளேவர், அதாவது நம்ம இதை வறுக்கும் போதே ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்தோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு தெரியும். லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கிண்டி விட்டிங்க அப்படின்னா லைட்டாக கலர் மாறும். ப்ளஸ் அது இல்லாமல் அதோட வாசம், பிரியாணியோட மசாலா இருக்குது பார்த்திங்களா, அது வாசனெலாம் நமக்கு ஸ்மெல் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட்டாக கசகசா ஆட் பண்ணியிருக்கோம். கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணலாம். கசகசா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது தீஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக நம்ம லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி ஒரு பவுலில் போட வைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த பிரியாணி மசாலா ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்கோம். இது டைரெக்டாக இது ஒரு கண்டெய்னரில், அதாவது காற்று போகாத ஒரு கண்டெய்னர் நம்ம போட்டு பாக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 1 month 2 months கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பிரியாணியில் நீங்கள் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.